இந்த சொசைட்டியில் வந்து நிறைய நம்ம வேடாக சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னால அது பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்காது. ஒருவேளை சோசியல் மீடியாவில் வச்சுருக்கோம், திடீர்னு சோசியல் மீடியா ஒரு பெரிய கரப்ட் ஆகிட்டு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் மூடிட்டான், எல்லாத்தையும் மூடிட்டு போயிட்டான், வேண்டான்ட்டானா நம்மளுடைய சோர்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ நம்முடைய பாரம்பரிய பழக்கம் வந்து எல்லாமே புத்தகங்கள் வடிவில் கொடுக்கறது தான். நம்முடைய எல்லாமே எழுத்து வடிவம் பெற்ற பிறகு எழுத்து வடிவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே நூல்களாக தான் ஆக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்முடைய நூல்கள் ஒரு 83 நூல்கள் பண்ணியிருக்கிறோம். இதற்கப்புறமும் நிறைய நூல்கள் வெளியிட போகின்றோம். நம்முடைய மாகாளி அமாவாசை அன்னைக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பட் அது நடக்குமான்னு தெரியல. அல்லது அட்லீஸ்ட் சிவராத்திரி பிப்ரவரி மாதம் வரக்கூடிய சிவராத்திரியில் 1000 ஆன்மீக கேள்விகளும் பதில்களும் சொல்லி ஒரு 1500 பக்கம் உள்ள ஒரு புக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட அது வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெரிய ஒரு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள் புக்கு எழுதி அவங்க அதுக்கப்புறம் அதை ப்ரூஃப் பார்த்து பிரிண்ட் பண்ணி பேஜ் மேக்கர் போட்டு அதை பிரிண்ட் எடுத்து செக் பண்ணி மொய்ப்பு பண்ணி திருத்தி வெளியே வர்றது பெரிய சிரமம். அது ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. மேடம் அந்த பொறுப்பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 1500 பக்கங்கள் எழுதுறதுங்கிறது நான் பேசிடுறேன். பேசுனதை புக்காக மாற்றுறது ரொம்ப டஃப். நான் ரொம்ப கலோக்கியலாக பேசிடுறேன். அதை சென்டென்ஸ் மேக்கிங் ஒருமையில் ஆரம்பித்தா ஒருமையில் முடியணும், பன்மையில் ஆரம்பித்தா பன்மையில் முடியணும், ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் கோஆர்டினேஷன் இருக்கணும். இதெல்லாமே பார்த்து பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஒர்க்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவங்க கிட்டத்தட்ட 11 மணி நேரத்துக்கு மேலே இந்த புக்கு பணியில் இருக்கிறாங்க. ஒன் டே 11 ஹவர்ஸ் ஒதுக்குனா தான் ஓரளவு பண்ண முடியுது. ஸோ அதனால் பிரணவம் புக்கும் நம்மளுடைய இதில் வச்சுருக்கிறோம். இந்த புக்கும் இங்கே சேல்ஸுக்கு வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கி நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம பணம், அதிகாரம், புகழ்லாம் விட அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு அமைதியான நல்ல அறிவையும் ஒரு அமைதியும் கொடுக்கக்கூடிய பணியை நம்ம சமுதாயத்தில் செய்யணும். இது போன்ற ஆன்மீக தன்மையில் இருக்கக்கூடிய குருமார்கள், மடங்கள், நம்முடைய ஆன்மீக அமைப்புகள் இதெல்லாமே இன்னும் தன்னெழுச்சி பெறணும். தன்னெழுச்சி பெற்று நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை, அது ஆக்சுவலாக சனாதன தர்மம்னு சொல்லுவோம், அதை வந்து காப்பாற்றக்கூடிய வேலைகள் அது பண்ணாதான் ஓரளவு சொசைட்டி சமநிலையில் இருக்கும். எந்த ஒரு பயமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸ்டாக நான் போகிறேன், நான் முற்போக்குவாதின்னு போகும்போது உளவியல் நோயால் பாதிக்கப்பட்டு மன அமைதி இழந்து தன்னுடைய நலத்தையும் பார்க்காமல் அடுத்தவருடைய நலத்தையும் பார்க்காமல் சமுதாயத்தினுடைய நலத்தையும் பார்க்காமல் நடந்து கொள்ளக்கூடிய மிருகங்களா நம்ம மாறுறதை விட நம்ம பக்தியோட அமைதியா இருந்து இரக்கத்தோட மற்றவர்களை மதிச்சு மற்ற உயிர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நாமும் நல்லா இருந்து ஒரு அமைதியான சமுதாயத்தை உருவாக்குறது நம்முடைய பொறுப்பு. ஸோ அந்த பணியில தான் நம்ம ஒய்எம்சி ஈடுபட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 26,000க்கும் மேற்பட்ட மாணவர்களை நம்ம உருவாக்கி போயிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய அன்பர்களுக்கு இந்த பயிற்சிகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து செய்வோம். இப்போ நானே 2030 ரிட்டையர்ட் ஆயிடலான்னு பார்க்குறேன் ஆன்மீகத்திலேருந்து சொல்லி கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருந்து இன்னும் கொஞ்சம் அறிவு சார்ந்த மெட்டாஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு நேரடியாக வர்றவங்களுக்கு மட்டும் அமர்ந்து சொல்லி கொடுக்கலான்னு இருக்கிறோம். நீங்கள் தான் தயாராகணும். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு நிறைய ஆசிரியர்களும் நிறைய குருமார்களும் வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு ஆன்மீக தன்மையில் இருக்கணும், ஒரு தெருவுக்கு ஒரு ஞானி இருக்கணும். அந்த அளவு நீங்கள் எல்லாம் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யாவருக்கும் யோகிஸ் தியான மையத்தின் சார்பாக அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.